பேய்க்கு பயந்து பிசாசுக்கு 5 ஆண்டு, பிசாசுக்கு பயந்து பேய்க்கு 5 ஆண்டு என்று வாக்கை செலுத்தி செலுத்தி ஏழையின் சின்னம் இரட்டை இலை, ஏழையின் சின்னம் உதயசூரியன் என்று எத்தனை காலம்தான் இந்த சின்னமெல்லாம் ஏழைகளின் சின்னமாக இருக்கும்? இந்த சின்னத்தை வைத்திருப்பவர்கள் ஏழையாக இருக்கிறார்களா? எங்கு பார்த்தாலும் பிள்ளை இல்லை, குழந்தை பேரு இல்லை. காரணம் என்ன? இவர்கள் ஊற்றி கொடுக்கிற அந்த கெமிக்கல் டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய சாராயம் தான் காரணம். குறிப்பாக இன்றைக்கு 5 ஆண்டுகளிலே கஞ்சா புழக்கம் எப்படி இருக்கிறது என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த பேராவூரணி தொகுதியிலே ரத்தம் இருக்கிறதா? ரத்த வங்கி இருக்கிறதா? இத்தனை ஆண்டு காலமாக இங்கே ஆட்சி செய்தவர்கள் அதை பற்றி கவலைப்பட்டதுண்டா? உங்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்திலே சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கிட்டத்தட்ட 10 நாட்களாக நாங்கள் இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தில் மக்களிடத்திலே ஆதரவு கேட்டு இந்த பேராவூரணியின் பட்டி தொட்டி எங்கும் சென்று வருகிறோம். எல்லா பகுதியிலும் எங்களுக்கு பேராதரவு, உற்சாக வரவேற்பு. அதையெல்லாம் தாண்டி நாங்கள் முன்னமே இந்த பகுதிக்கு வந்திருக்க வேண்டும். பல பகுதிகளில் பேச வேண்டியிருந்ததால் காலதாமதம் ஆகிவிட்டது. இருந்த நேரத்திலும் இந்த இரவு நேரத்தில் எங்களுக்காக காத்திருந்து எங்களை வரவேற்றது இந்த களத்தில் எங்களை மேலும் மேலும் உற்சாகப்படுத்துகிறது. பொதுவாக தேர்தல் என்பது ஒரு சடங்கு சம்பிரதாயம் அல்ல. தேர்தல் என்பது காசை கொடுத்து வாக்கை பறிக்கிற ஏதோ சரிகாரம் கிடையாது. மாறாக தேர்தல் என்பது ஒரு நாட்டின் உச்சபட்ச ஜனநாயகம். தேர்தல் என்பது ஒரு நாட்டின் வலிமையை, கட்டமைப்பை உறுதி செய்கிற இறையாண்மை. அந்த ஜனநாயகத்தையும் இறையாண்மையும் முன்னிறுத்தி நாம் தமிழர் கட்சி தூய அரசியலை இந்த மண்ணிலே முன்னெடுத்து வருகிறது. ஏறத்தாழ 50 ஆண்டு காலமாக மாற்றம் வேண்டும் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் உதயசூரியன் இரட்டை, உதயசூரியன் இரட்டை என்று பேய்க்கு பயந்து பிசாசுக்கு 5 ஆண்டு, பிசாசுக்கு பயந்து பேய்க்கு 5 ஆண்டு என்று வாக்கை செலுத்தி செலுத்தி மாற்றம் என்பதை பெறாமல் ஏமாற்றத்தை மட்டுமே நாம் பெற்றிருக்கிறோம். மாற்றம் என்பது நம்மிலிருந்து தொடங்க வேண்டும். நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி இந்த பிள்ளைகள் இந்த களத்திலே எவரோடும் சமரசம் செய்யாது தனித்து இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். தேர்தலுக்கு தேர்தல் இவர்கள் வருவார்கள். ஏழையின் சின்னம் இரட்டை இலை, ஏழையின் சின்னம் உதயசூரியன் என்று எத்தனை காலம்தான் இந்த சின்னமெல்லாம் ஏழைகளின் சின்னமாக இருக்கும்? இந்த சின்னத்தை வைத்திருப்பவர்கள் ஏழையாக இருக்கிறார்களா? நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கனவு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே, இந்த தேசத்திலே ஏழைகள் என்ற சொல்லே இருக்கக்கூடாது, ஏழைகள் என்ற நிலையே இருக்கக்கூடாது. அதுதான் நாம் தமிழர் கட்சியின் கனவு. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் அனைவருக்கும் சமமான சிறந்த கல்வி, சமமான சரியான உயர்தர மருத்துவம், தூய இலவச குடிநீர், வேளாண்மை அரசு பணி, வீட்டிற்கு ஒருவருக்கு அரசு வேலை, இவை எல்லாவற்றையும் கொடுத்து எம் இன மக்கள் எவரோடும் கையேந்தாமல் தன்மானமிக்க பெருவாழ்வை வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை வாழ வைப்பதற்கு சீமானின் அரசு இந்த மண்ணிலே உறுதியாக வென்று வரும். தேர்தலுக்கு தேர்தல் இவர் அறிக்கை கொடுப்பார்கள். நாம் மளிகை கடைக்கு, காய்கறி கடைக்கு சென்றால் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொசுராக கொடுப்பது போல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மதுபான கடையை மூடுவோம் என்பார்கள். இதுவரை மூடியிருக்கிறார்களா? மேற்கொண்டுதான் திறந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்கிறார், ஆட்சிக்கு வந்தவுடன் உடனே அல்ல, ஓராண்டிற்குள் இந்த மண்ணிலே மதுக்கடைகளை இருக்காது, மூடுவோம் என்பதல்ல, அழித்து ஒழிப்போம் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை. அதற்கு எதுக்கு ஓராண்டு என்று நீங்கள் கேட்பீர்கள்? அந்த கடையிலும் வேலை பார்ப்பவர்களுக்கு குடும்பம் இருக்கும்,
வருமானம் இருக்கும். அவர்களுடைய கல்வி தரத்தை பார்த்து அவர்களுக்கு மாற்று வேலையை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு ஓராண்டிற்குள் தமிழகத்திலே பூரண மதுவிலக்கை நாம் தமிழர் கட்சி கொண்டு வரும். 50,000 ஆண்டுகளாக அறிவில் சென்ற தமிழினத்தை ஆங்காங்கே மதுக்கடையை திறந்து வைத்து மதுவை குடிக்க வைத்து மூளையை மழுங்கச் செய்து மனிதனையும் மலனாக செய்து இன்று எங்கு பார்த்தாலும் பிள்ளைகள் இல்லை, குழந்தை பேரு இல்லை. காரணம் என்ன? இவர்கள் ஊற்றி கொடுக்கிற அந்த கெமிக்கல் டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய சாராயம் தான் காரணம். குடித்துவிட்டு என்னென்ன தவறுகளை செய்கிறான். போதை தலைக்கேறியவர் 2 வயது குழந்தை என்று பார்க்காமல் 60 வயது பாட்டி என்று பார்க்காமல் கற்பழிப்பு செயல்களில் ஈடுபடுகிறான். இதற்கெல்லாம் யார் காரணம்? நாம் இந்த 50 ஆண்டுகளாக மாறி மாறி வாக்கை செலுத்திய இந்த திமுக அண்ணா திமுக அரசுதான் காரணம். குறிப்பாக இன்றைக்கு 5 ஆண்டுகளிலே கஞ்சா புழக்கம் எப்படி இருக்கிறது என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். படித்த பிள்ளைகள் எல்லோரும் உள்ளங்கையிலே உலகத்தை பார்க்கக்கூடிய செல்போனை வைத்திருக்கிறீர்கள். அது வருகிற சமூக வலைதளங்களிலே காட்சிகளை நீங்கள் எல்லோரும் பார்ப்பீர்கள். கஞ்சாவை குடித்துவிட்டு கஞ்சாவை இழுத்துவிட்டு கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற சமூக சீர்கேடுகளை செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறார். இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும். அதற்காக வேணும் உறுதியாக நாம் தமிழர் கட்சி வென்று வர வேண்டும். நமது வீட்டிலே ஒரு திருமணம் நடக்கிறது. ஒன்றிய பெருந்தலைவரின் பெயரை போட்டு, சட்டமன்ற உறுப்பினரின் பெயரை போட்டு, நாடாளுமன்ற உறுப்பினரின் பெயரை போட்டு இவர்கள் எங்கள் இல்லத்திற்கு வருவார்கள், தாலி எடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்தி வைப்பார்கள் என்று நாம் அழைக்கிறோம். அவர்களும் வருகிறார்கள், திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள். ஒரு திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு ஒரு தாலியை கழுத்திலே ஏற்றி வைத்துவிட்டு எத்தனை தாய்மார்களின் தாலியை இவர்கள் அறுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். படித்துவிட்டு இன்றைக்கு இளைஞன் இந்த நாட்டிலே வேலை இல்லாமல் அந்நிய தேசங்களில் பிற தேசங்களிலே போய் வேலை செய்கிறான். 8 கோடி கொண்ட ஜனத்தொகை கொண்ட இந்த மண்ணிலே, மனிதவள ஆற்றல் உள்ள மண்ணிலே ஒவ்வொரு இளைஞனுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாதா? நாம் தமிழர் கட்சி சொல்கிறது, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நிலமும் வளமும் சார்ந்த தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுத்து அனைவருக்கும் படித்தவர் படிக்காதவர் என்று எல்லோருக்கும் வேலை. மருத்துவம், ஒரு மருத்துவம் இன்றைக்கு இந்த பேராவூரணி சட்டமன்ற தொகுதியிலே எத்தனை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறது, அரசு மருத்துவமனை எத்தனை இருக்கிறது? அரசு மருத்துவமனை ஒன்றே பேராவூரணி தான் இந்த தொகுதிக்கு. அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பிற்கா வாரியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது. இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலே, அரசு மருத்துவமனைகளிலே தரமான மருத்துவம் வழங்கப்படுகிறதா? ஒரு பாம்பு கடி, ஒரு தேல்கடி, ஒரு விஷக்கடி சென்றால் மருந்து இல்லை. நாய்க்கடிக்கு சென்றால் மருந்து இல்லை. பட்டுக்கோட்டைக்கு போங்க, புதுக்கோட்டைக்கு போங்க, தஞ்சாவூர் போங்க, திருச்சி போங்க, போறதுக்குள்ள விஷம் தலைகேறி போயிடும். ஒரு அவசர விபத்து, ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை, ரத்தம் தேவைப்படுகிறது. இந்த பேராவூரணி தொகுதியிலே ரத்தம் இருக்கிறதா? ரத்த வங்கி இருக்கிறதா? இத்தனை ஆண்டு காலமாக இங்கே ஆட்சி செய்தவர்கள் அதை பற்றி கவலைப்பட்டதுண்டா? கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி குருதிக்கொடை பாசறை எங்கு ரத்தம் தேவைப்பட்டாலும் சாதி மத பாகுபாடு பார்க்காமல், அவன் திமுக அண்ணா திமுக என்று பார்க்காமல் ஓடோடி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஓடி ஓடி ரத்தத்தை கொடுக்கிறோம். எதற்காக? இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து, எங்கள் உயிருக்கு மேலாக நேசித்து இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக 11 ஆண்டு காலம் கட்சி துவங்கப்பட்டு 10 ஆண்டு கால தேர்தல் பயணத்திலே எவரோடும் கூட்டணி வைக்காமல் என் இன மக்களோடு தான் கூட்டணி என்று தொடர்ந்து மக்களை நம்பி களத்தில் நிற்கிற ஒரே ஆண்மகன், ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் 3வது இடத்திலே இருக்கும். நீங்கள் எல்லோரும் வாக்கு செலுத்தும் போதுதான் அந்த சின்னம் 3வது இடத்திலே இருக்க வேண்டும். வாக்கு எண்ணுகிற போது அந்த விவசாயி முதலிடத்திற்கு வந்தான் என்ற பெருமையை நீங்கள் ஈட்டித் தர வேண்டும். நமக்குள்ளே கிராமத்தில் வாழும் எங்கள் உடன் பிறந்தார்கள், எங்கள் பெற்றோர்கள், எங்கள் தாய்மார்கள், எங்கள் பெரியம்மா சின்னம்மா எல்லோரும் பங்கெடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த மண்ணிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.